அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுதாகர் இனியா கிட்ட பேசுறாங்க. இனியா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒவ்வொரு தடவை ப்ராப்ளம் வரும்போதும் நீதான் காரணமா இருக்குங்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் இனியா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் இப்படி யோசிச்சு பேசுறாங்க. இனியா என்ன பண்ணாங்க, அங்கிள் எம்எல்ஏ நீங்க தப்பா சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் முகத்தை காட்டி பேசுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வீட்டுக்கு எவ்வளவு நேரம் காலிங் பெல் அடித்தேன். அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்க்கும் 2-3 தடவை ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இங்கே எப்படி வெயிட் பண்ண முடியும்? அதனால தானே போனேன். இந்த விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா ரொம்ப வேறு லெவலில் பேசிட்டாங்க. இதனால சுதாகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரிகா கிட்டே பேசுகிறாங்க. சந்திரிகா, விஷயம் பெருசாகி நம்ம நிதிஷ்கோ இல்லை இனியாவோட வாழ்க்கைக்கோ பிரச்சனை வர மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் செய்யணும். நிதிஷ் ஒன்றும் நல்லவன் கிடையாது, இப்போ நல்லவனாக இருக்கலாம். அதே போல் தானே இனியாவையும் நம்ம ஆனால் அப்படி யோசிக்க மாட்டோங்கிறோம்ல. தேவையில்லாமல் அவகிட்ட வம்பிழுக்கிற விதமாக தான் நம்ம பேசுகிறோம். இது ரொம்ப தப்பு. பாக்கியாவுக்கோ இல்லை கோபிக்கோ இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவங்களும் நம்மளை வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்லிட்டுருக்காங்க. சந்திரிகா ஏங்க எனக்கு அவள் நடந்துக்கிறதே சுத்தமாக பிடிக்கல. என்ன பெருசா கொஞ்சம் கூட நிதிஷ் மேலே அக்கறையே இல்லாமல் அவள் பாட்டு வரா, அவள் பாட்டு வேலைக்கு போகிறான்னு நினச்சா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. அப்படி இருக்கும்போது அவளுக்காக நாம ஏன் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரிகா சொல்கிறாங்க. உடனே நம்ம சுதாகருங்கப்பா, சந்திரிகா இனியா நம்ம வீட்டு மருமகளாயிட்டா, அவளையும் நிதிஷும் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை நம்ம தானே பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரிகாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. சந்திரிகா வேறு வழி இல்லாமல் சரிங்க, ஆனால் அவள் அவசரத்துக்கு நடந்துக்கிட்டானா நான் பொறுமையெல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா சொல்கிறாங்க. உடனே சுதாகர் என்ன பண்ண, சரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் ஆற போட்டு தான் பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு விஷயத்தில் பாக்கியலட்சுமியோ இல்லை கோபிநாத்தோ யாரும் தலையிடாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணுன்னா அதை நம்ம இனியாவுக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஸ்கெட்ச் போடுறாரு. என்ன போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.